நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஏன்னா சீக்கிரமாக நான் பேசணுங்க, நான் போனால் தான் ஏன்னா இப்போ டேப்லெட்டில் சாப்பிட்டுட்டு படுத்தா தான் படுக்க முடியும் என்னால். எனக்கு 2 கால்லையுமே ஆப்ரேஷன் ஆகி நான் 2 வருஷம் பெட்டில் இருந்தேன். அப்புறமா இப்போ தான் நடக்க வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இது வேற சொல்லிட்டா உடனே சினிமாவில் ஒன்று அவ்வளோதானே அவரால் நடக்க முடியாது போலக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கிறேன். ஏன்னா சினிமாக்காரன் மட்டும் தூங்கும் போது கூட கால் ஆடிக்கிட்டே தூங்கணும். அப்படி இல்லைன்னா போயிட்டோன்னு நினச்சி வேற ஆளை போட்டுருவாங்க. அது மாதிரி சினிமா. அது இப்போ இருக்கிற சினிமா ரொம்ப நட்போட எல்லாருமே, நாங்களும் இருந்தோம் நட்போட தான் இருந்தோம். பட் இங்கே ஒரு குடும்பமாக ரொம்ப நேசித்து எல்லார் பேரையும் தனித்தனியாக தெரியுது, எல்லார் பேரையும் தெரியுது. ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்னை கூப்பிடும்போது, ஏன்டா என்ன கூப்பிட்றீங்க, இதை பேசணுமா அதுக்காக கூப்பிட்றீங்களாடான்னு கேட்டேன். இல்லைன்னா நீங்கள் நடிச்சிருக்கீங்க இதில்ன்னு சொன்னாங்க. மறந்து போச்சு. இது பார்த்தா ஏதோ ஒரு 2 நாள் ஒர்க் பண்ணேன்னு நினைக்கிறேன், ஐ டோன்ட் நோ. பட் இந்த டைரக்டர் ஏன் நான் பாராட்டுறேன்னா, ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருக்கிறார். அவர் ரொம்ப ஆள் சைஸ் தான் அப்படி. அதே மாதிரி தம்பிதுரை எப்பவுமே நான் பேசுவேன், இந்த படத்தில் ஏதோ அவர் தானே ப்ரொடியூசர், அவர் பேர் ஏன் வரல, ஏதோ ஒரு ஒய்ஃப் பேர் போட்டிருக்காங்க போலன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பார்த்தா படத்தில் கேரக்டருக்கு பேரே தம்பிதுரை. என் பேர் போடுறதில்ல, இல்லை எழுதுறதில்ல, இல்லை அப்போ கேரக்டர் பேரை வச்சிடுறேம்மா. இப்போ தம்பிதுரைன்னு ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல குரூப். பெரிய எல்லாருமே பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் டு திஸ் குரூப். ஏன்னா இது மாதிரி படங்கள் வெற்றி அடைய இப்போ தான் ஒரு நல்ல பெரிய வாய்ப்பு வந்திருக்கு எல்லாருக்கும். நான் முதல்ல தம்பிக்கிட்ட கேட்டேன், ஐ திங்க் சரத்கிட்ட கேட்டேன், இதில் ஏதாவது பேய் இருக்காடான்னு. இல்லைண்ணே பேயெல்லாம் கிடையாது, ஆனால் ஒன்று இருக்குது, வெட்டுக்குத்து இருக்குது. ஏதோ ஒன்று இருக்கணும்ல, ஏதோ ஒன்று இருக்கணும். வெட்டு குத்தாவது இருக்கணும், ரத்தம் இருக்கணும். ஆனானப்பட்டு எங்கள் ரஜினி சாருக்கு வெறும் ரத்தமாக இருக்குது படத்தில், இல்லை அவரே ரத்தத்தை நம்பி எடுக்கும்போது நம்மெல்லாம் என்ன சாதாரணமான இன்னும் ஸ்டார்டிங்லேருந்தே ரத்தத்தை காமிக்கலாம், தப்பே கிடையாது. ரொம்ப நல்ல இந்த படம் வந்திருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக தியேட்டரில் பார்க்குறதுக்கு இன்னும் பிரமாதமாக இருக்கும். இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து இது தியேட்டரில் பார்க்க சொல்லுங்கள் ஜனங்களை. ஏன்னா இந்த இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் அது என்னென்னமோ சொல்கிறாங்க, இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இதில் ஆனால் ஒரு பாட்டு அப்படி தான் பார்த்தேன், ஒரு பாட்டு ஆங்கிலத்திலே பாடியிருக்காங்க. எனக்கு புரியல யார் பாடியிருக்காங்க. அதுவும் நீங்கள் தான் பண்ணீங்களா? அது ஆங்கிலத்திலே பாடுறாங்க, அந்தளவுக்கு வந்துருச்சு இப்போ. ஸோ என்னடா டைட்டில் மட்டும் இவ்வளோ அசிங்கமாக வைக்கிறாங்களே படத்துலன்னு நான் யோசித்தேன். பார்த்தா பாட்டே ஆங்கிலத்தில் பேசியிருக்காங்க. ஸோ இனிமேல் நம்ம இம்ப்ரூவ்டு, அதாவது இந்தியாவுக்குள்ளே ரிலீஸ் ஆகலனா கூட பரவாயில்ல, வெளியே போய் ரிலீஸ் ஆனாலும் இங்கிலீஷ் புரியும்ல எல்லாருக்கும். அதனால் என்னமோ தெரியல இங்கிலீஷில் பாட வச்சுருக்காங்க. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் இங்கிலீஷ். ஐ ஸ்டடிட் இன் ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூல். பட் ஸ்டில் தமிழ் படம்னு வரும்போது ஏற்கனவே தமிழை கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வேறு இப்போ ஒரு ஆங்கில பாட்டு அது இதுன்னு வச்சு ரொம்ப தமிழை கொண்டுடாதீங்க, இல்லாமல் ஆக்கிடாதீங்க. இப்போ எப்படி தம்பிதுரை பாருங்கள், சுயநலமாக தன்னுடைய பேரை ஹீரோவுக்கு வச்சு விட்டார். அது மாதிரியாவது இருக்கணும், ஒரு சுயநலம் வேணும்ல, இல்லைன்னா இது முடியாது. டெஃபினட்டாக இது பெரிய வெற்றியாகும். ஐ திங்க் 12th ரிலீஸ் நினைக்கிறேன் இந்த படம், இல்லை ஏதோ ஒன்று தியேட்டர் எப்போ கிடைக்கும் போது போங்க, க்யூவில் போயிடும். ஏன்னா இப்போல்லாம் பேப்பரை திறந்தா போதும், டெய்லி 2 படம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது மாதிரி இல்லாமல் இந்த படம் பெரிய வெற்றியாக அமைய வேண்டும். ஏன்னா சகோதரர் இந்த கதாநாயகனை நடித்தவர்கிட்ட வரும்போதே சொன்னேன், உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறியா, நல்லா இருக்கிறியா நீ அப்படின்னு சொன்னேன். இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு கதாநாயகன் பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் டெஃபினட்டாக பெரிய அளவில் வளர வேண்டும். இப்போ தீனாக்கு போய் இதை சொல்லக்கூடாது, தீனா நீ வளரணும், நல்லா வளர்ந்துட்டான் இப்போ, இல்லை நல்லா ஆகிட்டான். முதல்ல அவன் முகத்தை பார்த்த உடனே நினச்சேன், இது நல்ல படம், இது வெறும் குத்து கொலையாக தான் இருக்கும், ஏன்னா இவன் நடிக்கிறான் இதில் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்துருச்சு. மீதியெல்லாம் என்னை பற்றி சொல்லுவாங்க, நான் நடித்தேன்னா வில்லன் இருக்கார், அவர் குடும்பத்தை கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் இப்போ இவரை பற்றி குடும்பத்தெல்லாம் கெடுக்கிறது இல்லை, குடும்பத்தை கொலை பண்ணிடுவார், அவ்வளோதான். இதான் வித்தியாசம் எங்களுக்கு வந்தீங்கன்னாக்கும். பட் ஸ்டில் இவர் கூட இப்போ வில்லனா பண்ணியிருக்காரு. அவர் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக இவர் தான் யங் யூத் வில்லன். இப்போ தீனா அங்கேருந்தெல்லாம் கொஞ்சம் ப்ரொமோஷன் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான்லாம் ரொம்ப ப்ரொமோஷன் வாங்கி ரொம்ப தூரத்துக்கு போயிட்டேன். நான்லாம் இப்போ ஆர்டர் பண்ணுறதோட சரி, இப்போ எவ்வளோ கொலை பண்ணு, இந்த குடும்பத்தை கெடு அப்படின்னு ஆகிட்டேன். ஏன்னா நம்மளால் முடியல. இன்னும் கொஞ்சம் தீனா இருக்கார் போல இருக்கு, இன்னும் கொஞ்சம் போய் அவரே போய் கொள்கிற அளவில் இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் எனி ஐ ரியலி அப்ரிஷியேட். நம்ம ஏன்னா சில பேர் முகத்தை பார்க்கும்போது நல்ல விஷயத்துக்கு கூப்பிட மாட்டாங்க பொதுவாகவே. என்ன அச்சமில்லை படம் பண்ணும்போது டைரக்டருக்கு கேபி சார்கிட்ட போய் நான் எப்பயுமே அட்வான்ஸ் வாங்குறது அவர்கிட்ட வாங்குவேன். படம் தர மாட்டாங்க, இருந்தால் கூட அவர்கிட்ட தான் போய் வாங்குவேன். சண்டை போட்டாவது வாங்கிடுவேன். அது ஒரு எனக்கு ஒரு ப்ராக்டிஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் மண்மொழியிலேருந்து அவரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அவர்கிட்ட போய் கேட்டேன். நான் கேட்டதுக்கு இதப்பா இதை வச்சுக்கப்பா, ஸோ இதெல்லாம் தொல்லைங்க, செல் அரிச்சிடுது நம்மளை விட மாட்டேது. அப்போ பாலச்சந்திர சார்கிட்ட போய் தான் எப்போயும் ஃபஸ்ட்டு படம் வாங்குறது எனக்கு. அது ஒரு பழக்கம். அவர் இருக்கிற வரைக்கும் அப்படி தான் இருந்தேன். அப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இவங்க எல்லாருமே சேர்ந்தாலும் சரி அந்த படத்தை பற்றி ஆகா ஓஹோ ஓஹோ ஓஹோன்னு சொல்லுவோம். இந்த படத்தை இப்போவே ட்ரெய்லரில் பார்த்தாலே ஆகா ஓஹோன்னு சொல்லும் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நிச்சயமாக இந்த படம் நன்றாக ஓட வேண்டும். தமிழ் மக்கள் தயவுசெய்து தேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள். இதை இந்த ஓடிடியில் போடுறான், அதில் போடுறான், இதில் போடுறான், அதெல்லாம் அவங்க எவ்வளோ சிரமப்பட்டு விற்று வரணும் தெரியுமா? அதுக்கு தயவுசெய்து அவங்களுடைய சிக்கலை வந்து நீங்களும் அந்த சிக்கலை எடுத்துக்கோங்க. எடுத்து தமிழ் வாழ வேண்டும் என்றால் இந்த மாதிரி தமிழ் படங்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டும். தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போதும், அதுவாக ஓடிடும் கவிதை. போய் பார்த்தா பெரிய படம்லாம் போய் பார்த்தேன் நான். ஒரு படம் போய் பார்த்தா மொத்தம் ஒரு 100 பேர் இருக்காங்க. 5000 பேர் உட்கார வேண்டிய இடத்துல 100 பேர் இருந்தால் எனக்கு பயம் வருமோ வராதா? ஐயோ நம்ம மட்டும் தனியாக உட்காந்துருக்குமே இந்த பக்கம்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாரையுமே வாழ்த்துறேன். எனக்கு பேர் வந்து ஒருவேளை உதட்டளவில் மறந்திருக்கலாம், உள்ளத்தளவில் மறக்கவில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.